வெல்கம் டு வாத்தி விலாக்ஸ். ஸோ தமிழ் பிக்சர்லேயே பார்த்துருப்பீங்க நானும் என் ஃப்ளாட்டும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ளாட்டை தான் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருக்குது, அதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சேன். இன்றைக்கி சண்டே வேலை, இன்றைக்கி சண்டேல குக்கிங் வீடியோலாம் அது வராது, அதனால் பயப்படாதீங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் ஃபுல்லாமே அவுட் சைட் தான். இன்றைக்கி டே ஃபுல்லாகவே எப்படி இருக்குது, என் கூட டே வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி டேயில் என்னெல்லாம் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த மெஸ்ஸியாக இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அடுத்து மாப் போடுறோம். இன் பிட்வீனும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். என்னெல்லாம் விஷயங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்றது இன்றைக்கி ஒரு டே லைஃப்பில் என்னோடய டேயில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க தான் போகிறீங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ வாத்தி ஃப்ளாட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போமா. டெம்பிள் ஸ்டாண்டை வீக்லி ஓட்ஸ் தான் க்ளீனே பண்ணுறது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உள்ளே இருந்து ஆரம்பிப்போம். பாருங்க, சோஃபாவில் உட்கார்றதை தவிர எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். அண்டு இதெல்லாம் இந்த ஃபோட்டோவெல்லாம் துடைக்கணும். டிவியெல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல வாங்கி வச்சது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல எடுக்கிறது, எடுத்த இடத்துல வைக்கிறது இல்லை, பாடிக்கிட்டு திட்டிகிட்டே இருப்பார். அப்போ முதல்ல இந்த வீக் ரொம்ப கொஞ்சம் மெஸ்ஸி ஆயிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இதையுமே சாமி ஃபோட்டோ கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். காலேஜ் போகிற பேக் எடுத்து இங்கேயே வச்சுருக்கேன். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்டு செஞ்சது இது எல்லாமே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. கிச்சன் அதுக்கு மேலே கேட்கவே தேவையில்லை. இது எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இது காலையில் போய் வாங்கி வச்சாச்சு, டெண்டர் கோகோனட்டு, அதை அப்புறமேல் குடிக்கணும். பெட்ஷீட் எல்லாமே ட்ரை க்ளீன் கொடுத்தாச்சு, வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபேன்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, அதே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால் ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிடலாமா. இன்றைக்கி ஃபுல் டே நம்ம கூட தான், நானும் என் ஃப்ளாட்டும் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. மார்னிங்கே எழுந்திரிச்சு நல்லா ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. ஏன்னா சண்டே ஒரு நாள் தான் நம்ம வந்து கொஞ்சம் நாளாக ஃப்ரீயாக இருக்கிறனால ஆயில் அன்னைக்கு தான் நிம்மதியாக வைக்க முடியுது. ஏன்னா பெங்களூர் வாட்டர் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சால்ட்டு கண்டென்ட் அதிகம். அதனால் நிறையா பேர் வந்து முடி கொட்டி தான் போகிறாங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாக இருக்கனால தப்பிச்சிட்ருக்கோம். ஸோ ஹேர் க்ரோத்துமே நல்லா இருக்குது. இதை பார்த்து யார் கண்ணு வச்சிடாதீங்க தயவுசெய்து. அண்ட் ஆயில் அப்ளை பண்ணி எப்பயுமே வீக்லி ஒரு நல்ல ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் முடி வந்து சஸ்டெயின் ஆகும். முடின்றது க்ரௌன் மாதிரி. ஸோ அதனால் அதை நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த விளக்கமாறு வந்த புதுசில் வாங்கினது இந்த ப்ரூமு. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறாங்களாம். அங்கே போய் இன்றைக்கி ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு. ஒரு ப்ரூமு இது என்ன இது பேர் நாங்கள் சொல்லுவாங்க, சரி ஏதோ இந்த மொரோன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இது வந்து 69 ருபீஸ் டஸ்ட்பின் அப்படின்றது சொல்கிறாங்க. இது ரெண்டு சேர்த்து 69 ருபீஸ்க்கு ஆஃபர் நீங்கள் போயிட்டுருக்கு. அதை வேறு இன்றைக்கி போய் நம்ம வாங்கணும். அப்படியே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் சுற்றி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்பிச்சிடலாமா. சம்மருக்கு பெங்களூரை கண்ணு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெங்களூரில் கடந்த 10 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு ஹீட் வேவ் பார்த்ததே இல்லை, அவ்வளோ ஒரு ஹாட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைமாக பெங்களூரில் என்ன இப்போ இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ பெங்களூர்னால இந்த கிளைமேட்டை தான் சொல்லுவாங்க எல்லாருமே, ஆனால் அந்த கிளைமேட்டுக்கு வந்த சோதனை அப்படி இருக்குது. குளோபல் எர்த் வார்மிங் அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. அதுக்கு நம்மலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் யோசிக்கணும். இங்கே யாருமே அதை பற்றி இன்னும் யோசிக்கவும் மாட்டாங்க. இப்படியே போச்சுன்னா அடுத்த வருஷம்லாம் எப்படி இருக்கிறதுனே தெரில. ஏசி வாங்கிதாகணும் போல இருக்கே. மழை பெய்யவும் மாட்டேங்குது. ஜூன் மாதத்துக்கு எல்லோரும் வெயிட்டிங். ஜூன் ஜூலைலாம் வேற மாதிரி இருக்கும் பெங்களூரு. எப்படா அந்த மந்த் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்ரி வீக் மட்டும்தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன், இல்லை ஒரு வீக்லி ட்வைஸ் க்ளீன் பண்ணுவேன். ஆனால் இப்போ கொஞ்சம் லேசி ஆகிட்டனால வீக்லி ஒன்ஸ் தான் இப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. முதல்லாம் கூட வெனஸ்டேயில் கூட நான் வந்து இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ சண்டே மட்டும்தான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே க்ளீனாக வைக்கிறதுக்கே பார்ப்போம். அது நம்ம ஹைஜீனுக்காக. அதே மாதிரி கொஞ்சம் ஓசிடின்னு கூட சொல்லலாம். என்ன நான் வந்து இப்படி மெஸ்ஸியாக வச்சுருப்பேன், அதே வேற ஆள் வந்து இங்கே இருக்கிற மெஸ்ஸியை வச்சு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. வர ஓசிடியை எப்படி மாறணும்னு எனக்கு தெரியல. கிச்சனுக்குள்ளே போய் வரதே எனக்கு பெரிய சேலஞ்ச். இந்த ஃப்ரிட்ஜை தூக்கி இங்கே வச்சதுலேருந்து சின்ன இடமா தான் இருக்கா. ஸோ ஸ்பேஸ் கன்வீனியன்ட் கிச்சனில் கொஞ்சம் வந்து ரொம்பவே ஒரே மாதிரி டஞ்சனாக இருக்குது.
இந்த கிச்சனுக்கு தான் நிறையா க்ளீன் பண்ணணும். அது இந்த காக்ரோச் சொல்ல வேறு அப்பப்போ வரும். இங்கிட்டு இருந்தால் இவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு தெரில. நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், டஸ்ட்டு மட்டும் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் உண்மையிலே பாவம் தான். இந்த வீடை வந்து எப்படி சொல்ல டெக்கரேட்டிவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுமே எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரில. அது ஒரு பேஷனா இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஹாபியா அப்படின்னு தெரில. அவங்களாம் எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறது. நம்மளாம் தான் வீக்லி ஒன்ஸ்க்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். உண்மையிலேயே கிரேட் தான். கிச்சனை ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு, கூட்டியாச்சு. இப்போ ஹாலு தான் சேலஞ்சு. அவ்வளோ தூசி இருக்கும். இந்த சோஃபாவை நட்டிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறப்போ தான் பயங்கர சேலஞ்சே. பேசாமல் இந்த க்ளீனிங் ரோபோட் வாங்கிட்டா என்ன யோசித்தேன். அப்புறம் இன்னும் லேசி ஆயிடுவோம். இது நான் கூட கொஞ்சம் ஒரு சண்டே மோஸ்ட்லி ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லையா, அதனால் இது கூட ஒரு ஒர்க் அவுட் மாதிரி மேபி ஒரு மாமப் மாதிரி கூட இருக்கும். ஸோ அதனால் இதுவே பெட்ரு தான். ரொம்ப பெரிய வீடாக இருந்தால் பரவாயில்ல, அந்த ரோபோட் வாங்கலாம். இல்லை நம்ம இன்னும் ரொம்ப பிஸி ஆகிட்டோம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா வாங்குங்க. இல்லைனா மற்றபடிலாம் இது பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு நார்மல் டேஸில் ஒரு வீக்கெண்டில் இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாகவும் இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஷூ பாக்ஸ் எல்லாம் வாங்கி இது பண்ணணும். இந்த ஆர்சிக்கார் நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன், சில ஃபாலோவர்ஸ் பார்த்துருப்பாங்க. இது இந்த மந்த்து வாங்கினது. ரொம்ப நாளாக வாங்கின ஆசை, டைம் அப்போலாம் இல்லை. இப்போ எப்போயாவது சும்மா போர் அடிக்கிறப்ப சும்மா வீட்டுக்குள்ளே மட்டும் ட்ரைவ் பண்ணிக்கிறது. நிறைய பேர் கேட்டாங்க, காரு வாங்கி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க இன்னும் ஆர்சி காரெல்லாம் அப்படின்னா, அதான் ஒவ்வொரு மந்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று சின்ன விஷயம் வாங்கிக்கணும் அப்படின்றது நம்ம தனிப்பட்ட கருத்து. ஸோ அதனால் இந்த மந்த்து மட்டும் இதை வாங்கினேன், பிடிச்ச மாதிரி ஆன் ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே இனிமேல் கரெக்டாக எடுத்தோன்னா அந்த பொருளை அதே இடத்துல வச்சாதான் கரெக்டாக வரும்ன்றது அப்பா அடிக்கடி சொல்லுவார். அதே தான். இது என்னடா அட்டைப்பட்டி இவ்வளோ வாங்கி வச்சுருக்குன்னா எல்லாம் ஷூ தான். ஒரே ஒரு ஷூ, பிளாக் ஷூ, ஃபார்மல் ஷூவை போட்டுட்டு பெங்களூர் கிளம்பி வந்தது. இந்த தடவை வந்ததுக்கப்புறம் தான் சேலரி கொஞ்சம் சேர்த்து வச்சு ஸோ கேஷுவல் ஷூ, கேன்வாஸு, லோஃபர்ஸு, பூட்டு இது எல்லாமே வாங்கினது. ஆனால் அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டு போகிறது. ஏன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நமக்கு வந்து எப்போயுமே ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ்ஸில் அதில் காம்ப்ரமைஸே கிடையாது, நல்லாவே பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஒரு செட்டப் எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இதை எடுத்து அங்கே வச்சுருவோம். ஃபுல்லாக இந்த பக்கம் எல்லாமே எப்பயுமே வீட்டோட கார்னரில் தான் நல்லா க்ளீன் பண்ணணும். அங்கே தான் டஸ்ட்டு நிறையா இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தனியாக தங்கியிருக்கவங்க, ஃப்ளாட்டில் தங்கியிருக்கவங்க, இவங்க எல்லாமே இந்த கார்னர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக க்ளீன் பண்ணிங்கன்னா தான் வீடு வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கும். ஒரு வழியாக வீடை வந்து ஃபுல்லாக ப்ரூமை வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து மாப்பு புதுசாக வாங்கி வச்சுருக்கு, இதுதான் யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக மாப் போட்டுட்டு வீடியோமே கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பெட்ரூமில் ரிலேட்டடாக கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி கொஞ்சம் பார்க்குறது நல்ல பெட்ரூம்லேயோ இல்லை ஹால்லையோ எங்கேயாவது ஒரு ஒன்று பண்ணணும். ஸோ மேபி அதுக்கு ரிலேட்டாக கொஞ்சம் யோசிக்கணும். உங்களுக்கு எதாவது ஐடியா தான் சொல்லுங்கள். இந்த மாதிரி லைட்டிங்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த போலரைஸ்டு ஃபோட்டோ, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து மாட்டலாம் அப்படின்ற ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஸோ என்ன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பேக்ரவுண்டு இல்லை இந்த பெட்ரூமில் இருக்க ஓரளவுக்கு பேக்ரவுண்ட்லாம் எந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சஜஷனில் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அதை நான் கொஞ்சம் யோசிச்சு வாங்கலாமா வேணுமான்னு கூட யோசிச்சுக்குவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போடலாம். ஒரே டே செஞ்சோன்னா டயர்டாயிருவோம், அது நல்லதுக்கு இல்லை நமக்கு. ஃபுட்டு டெலிவரி ஆகிறதுக்கு இன்னும் 20 minutes டிலே ஆயிடுச்சு. ஸோ அந்த கேப்பில் இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். இதுதான் ரொம்ப இருக்கிறதுல டஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமு,
அப்புறம் இந்த காஸ்மெட்டிக்ஸ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இது எல்லாமே. சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுவீங்களா வாத்தி அப்படின்னா பெங்களூர் வந்து தான் எல்லாமே பழகிட்டேன், வேறு வழி இல்லை. ஏன்னா இங்கே இருக்க என்வாயன்மெண்ட்டுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலைன்னா ஸ்கின் இருக்கிறது இன்னும் டேமேஜ் ஆகிடும் போல இருக்குது. அப்புறம் தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுடலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளாக சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. இந்த பால்ஸ்லாம் விளாட்றதுக்கு வாங்கினது, எப்போயாவது விளாடுறது ரேடியம் பால்ஸ். ட்ரிம்மரு, பெண்ணெல்லாம் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் செமஸ்டரில், நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் யூஸ் பண்ணிக்கலாம். குப்பையில் தான் வாழ்கிறோம் போல இருக்குது. க்ளீன் பண்ணுறோம், ஒரு வாரம் க்ளீன் பண்ணுவோம், அடுத்து 2 வாரம் அப்படியே விட்டுறது. இதுதான் ஃபேக்ட்டு. அது என்னன்னு தெரில. இந்த வாரம் நல்லா போச்சுன்னா அடுத்த வாரம் வேறு லெவலில் இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதும் கிடையாது, ஒன்றும் பண்ணுறதும் கிடையாது, ஏதாவது ஒன்று வந்துடும். ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணலாம். ஆயிலாக இருக்குது, ஆயிலாம் லீக் ஆகி என்னமோ ஆடுதுன்னு பார்த்தேன். மசாஜரா. அப்புறம் உங்களுக்கு லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நிறைய பேர் முன்னாடி இருந்தவங்களாம் இப்போ வீடியோ பார்க்குறாங்க, நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு ஆளுங்களை மீட் பண்ணது அவங்களாம் கொஞ்சம் பார்க்குறாங்க. சில பேர் பார்த்தாலும் வீடியோ பெருசாக சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம ஒரு 5 வருஷமாக வந்து இந்த யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ 2-3 வருஷமாக கண்டினியூஸாக வந்து நான் பண்ணுறதில்ல. இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கனால அதில் ஓரளவுக்கு ஒரு 40,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இதில் ஒரு அரௌண்ட் ஒரு 25 வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் யூடியூப்லேயுமே நம்ம கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட்டு இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்ற விஷயம். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் தான் மக்கள் விரும்புகிறாங்க. நான் அப்போ ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் வீடியோஸ் போட்டது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் முன்னாடி போட்டது, தமிழில் போட்டது, எக்ஸாம்பிளாக சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்பயுமே ஒரு விஷயம் வந்து அப்போ உடனே ஒர்க் அவுட் ஆகாது, அதுக்குண்டான ரிசல்ட் வந்து லேட்டாக தான் வரும் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யூடியூப் மூலமெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் போகுது, பார்ப்போம். ஆனால் நம்ம சேனலில் ட்ராவல் விளாக் தான் இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது. அடுத்து ஒரு ட்ராவல் போகணும், அது ஒரு வீடியோ எடுக்கணும், அதுக்கு நிறைய அக்சசரிஸ் தேவைப்படுது. ஸோ கண்டென்ட் க்ரியேட்டர் வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ரொம்ப ஈஸி அப்படின்னு. இந்த ஃப்ளோவாக பேசுகிறது, அது கேமரா முன்னாடி பேசுகிறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது இப்போ கண்டென்ட் க்ரியேட்டர் வேறு அந்த ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் கூட பில்லு வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இது ப்ரொஃபஷனலாக வந்து மாற்ற போகிறாங்களாம். ஆல்ரெடி மாற்றிட்டாங்க, பில்லு வந்துருச்சு. ஸோ இனிமேல் அவங்களுமே இப்போ டேக்ஸ் கட்டணும். அது அந்த டேக்ஸ் கட்டுறதுக்கு என்ன அமௌண்ட்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எவ்வளோ லேக்ஸ்க்கு மேலே வந்தால் டேக்ஸ் கட்டணுன்றது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக மாறிட்டனால ஃப்யூச்சரில் நிறையா பேர் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸாக வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. யாரா நீங்களாம் இப்படி ஒரு சேனல் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் கூட அப்படி நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ எது எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது மக்களே. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கும் கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்தால் என்னைக்கே கேமரா முன்னாடி நின்று சும்மா ஒரு கண்டென்ட்டு 1 மினிட்டுக்கு பேசி போடுங்க. மைக்கு வாங்கணும், லைட்டு வாங்கணும், ஸ்டாண்டு வாங்கணும், நிறையா இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் என்கிட்டலாம் எதுவுமே கிடையாது. 1000 ரூபாய்க்கு ஒரு போயா மைக்கை வச்சு அட்டைப்பட்டி இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் மொபைலை வச்சு ஆரம்பிச்சது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். MIOP இது வந்து மேக் யூர் ஓன் பர்ஃப்யூம். ஸோ இது வந்து ஆஃபரில் வாங்கினேன், 3 பாட்டில்ஸ் வந்து வாங்கினேன். ஸோ இந்த பர்ஃப்யூம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்மெல் வந்து ஓகேவாக இருக்குது, இந்த இதில் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். MIOP பர்ஃப்யூம் வந்து ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான பர்ஃப்யூம், பட் ஃப்ராக்ரன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் இதை க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலான்னு கூட கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ அடுத்து எனக்கும் அதை ஒரு கண்டென்ட் கிடச்ச மாதிரி இருக்கும். இது ரிலேட்டாக இன்னும் பெட்டராகவே பண்ணுவேன். எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அதை 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கான்னு தான் பார்ப்பேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட மைண்ட் செட் எப்பயுமே. ஸோ அதனால் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு சொல்லிகிட்டே இருங்க. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், ஐ வில் ரிப்ளை ஃபார் தட்.
ஸோ அது ரிலேட்டடாக நானும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அது மூலமாக எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணுறீங்களா? ஸோ கரெக்டாக எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சி அடுக்கி வச்சாச்சு. இனிமேல் அங்கங்கே எடுக்கிறது அப்பப்போ கரெக்டாக எடுத்து வச்சிடணும். ஸோ இதுவுமே ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. மிரரையும் க்ளீன் பண்ணியாச்சு. நமக்கு தலைவர் தான் எப்பயுமே இன்ஸ்பிரேஷன். ஸோ அவர் பார்க்காத அப்ஸ் அண்ட் டவுன்ஸே கிடையாது. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, கண்ணாடி வந்து ரொம்ப முக்கியம். அதையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ கண்ணாடி பார்க்குறப்ப தான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஒரு டிஷர்ட் போடுறதாலும் சரி, ஒரு ட்ரெஸ் போட்டு கண்ணாடி நிற்கிறப்ப அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு கொடுக்குறது இந்த மிரர் தான். ஸோ மிரரையும் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. ஆர்டர் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. 11:30 மணி ஆகுது. 10 மணிக்கு ஆர்டர் போட்டது இன்றைக்கி என்னன்னு தெரியல, இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கீழே போய் ஆர்டரை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மாப்பு போடணும். எங்கே ஆளையே காணா, வந்துட்டாரா? ஒருவேளை மேலே ஏறி வந்துட்டுருக்காரா? ப்ரோ சாஹி ஓகே சார், தேங்க்யூ ப்ரோ. வா, இட்லி ஆர்டர் போட்டது மதியம் லஞ்சுக்கு தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ணும். பயங்கர பசிக்குது. சும்மா இருந்தால் கூட பசிந்துருக்காது. கூட்டுறோம் க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லி ஆரம்பித்து இப்போ பயங்கரமாக பசிக்குது. ஃபஸ்ட்டு இப்போ சாப்பிட்றலாம். ஆனால் சண்டே அதுமா இந்த விஜய் சித்து vlog அவர்களதை பார்த்துட்டே சாப்பிட்றது வந்து இப்போ நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ அது மாதிரி யாராவது இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கும் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சியாக போட்டோம் அப்படின்னா அவங்கள பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி நமக்கு நிறையா ஒரு சப்போர்ட்டிவ் கிடச்சா நல்லாயிருக்கும்ல, ஒரு சின்ன ஆசை தான். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சாப்பிட்லாமா? ஆர்டர் போட்டதுன்னா பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி இட்லி. சரி நீ கொஞ்சம் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. சாம்பார் தனியாக ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்துச்சு. ஆனால் இதுலேயே சாம்பார் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நான் வேறு எக்ஸ்ட்ரா சாம்பார் வேறு ஒரு 50 ml ஆர்டர் போட்டுட்டேன். இட்ஸ் ஓகே, எதுக்காக யூஸ் ஆகிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சாப்பிட்றலாமா? பொடி இட்லி, ஆக்சுவலாக சாரி மினி இட்லி. அதில் பொடி கருவேப்பிலை பொடி போட்டு மினி இட்லி. இது ஒரு 14 பீஸ் இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு ஒர்த்து தான். சாப்பிட்ருவோமா? சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடித்தோடனே என்னடா அப்படின்னு அப்படியே ட்ரௌசியாக இருக்குது. அப்படியே உட்காரணும் போல், ரெஸ்ட் எடுக்கும் போல் இருக்குது. ஆனால் வீடியோ பேர ஆரம்பிச்சிட்டோமா, முடிச்சே ஆகணும். ஸோ இப்போ இளநியை ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு மறுபடியும் மாப்போட ஆரம்பிக்கணும். வேறு என்ன பண்ணுறது, ஆரம்பிச்சிட்டோம், முடிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி இந்த நிறையா பேர் இப்போ இருக்கவங்க எல்லாருமே கோக்கு, பெப்சி, தம்ஸ்அப்பு, அப்புறம் இந்த எனர்ஜி ட்ரிங்க்குன்னு அந்த ஸ்டிங்கு, அதெல்லாம் குடிக்கிறதுக்கு தயவுசெய்து வீக்லி ஒரு த்ரைஸ் டெண்டர் கோகோனட் குடிச்சிங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது, ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள், தண்ணி அப்படி அப்படி வெளியில் தெறிக்குது. இதை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. அது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அப்படின்னு தண்ணி மாதிரி தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பர். மறுபடியும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். முடிஞ்சு, அவ்வளோதான். ஆரம்பிக்கலாமா? புது மாப்புக்கு இனாகிரேஷன். ஸோ எல்லோரும் ஒரு இடம் ஜோராக கைத்தட்டுங்க. மாப்புக்கு இனாகிரேஷன் வச்ச ஒரே ஆள் நான் தான். நல்லா அந்த கேர்ள்ஸோட ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குது. கேர்லி ஹேர் ஸ்டைல் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இருக்குது. ஆரம்பிக்கலாங்களா? ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணுறது? இது எதுமோ இந்த புளியதுக்கு ஏதோ யூஸ் பண்ணுவாங்களே, அதை முதல்ல பார்ப்போம். டெட்டாலை ஊற்றி தான் துடைக்கணும். இல்லை, அதுக்கப்புறம் டெட்டால் ஆக்சுவலாக போட்டாச்சு, தீந்துருச்சு வேறு. பத்தலைன்னா லைஸால் வேறு ஏதாவது போட்டுக்க வேண்டியதான்.
சாமி சாமி பொறுமை பொறுமை ஐயோ கொதிக்கிறாரே பொறுமையா போங்க சாமி அப்பா ஒரு வழியாக மாப் போட்டு முடிச்சாச்சு, வீட்டையும் க்ளீன் பண்ணியாச்சு. தேவையில்லாத வேலையோ, ஆனால் வேறு வழி இல்லையே, க்ளீன் பண்ணி தானே ஆகணும். ஃபுல்லாக ட்ரை பண்ணியாச்சு, ஃபேனை போட்டிருக்கு, வீடு காஞ்சிட்ருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், குளிக்க வேண்டியதான். ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடுச்சு சம்மருக்கு. அதுக்கும் குளிச்சுட்டு ஈவினிங்காக அப்படியே வேறு வெளில போகணும். இப்போ மதியம் லஞ்சுக்கு என்ன சாப்பிட்றதுனே தெரில. ஒரு வழியாக இன்றைக்கி டே முடிச்சிடலாம். ஸோ ஈவினிங் சும்மா அப்படியே வெளில போயிட்டு நைட்டு வந்து படுத்துட வேண்டியதான், காலேஜ் இருக்குல்ல. ஸோ இதுதான் மக்களே, ஒரு நாள் சும்மா வேலை செய்யலாம் அப்படின்னு ஆரம்பித்தா இப்படிலாம் இருக்குது பாருங்கள். இன்னும் கஷ்டம்தான். இந்த மாதிரி வேலைலாம் ரெகுலராக பண்ணுறவங்க, இந்த வீட்டு வேலைலாம் பார்க்குறாங்களே, ஒவ்வொரு வீட்லேயும் 4-5 வீடுன்னு சேர்ந்து போய்லாம் பார்க்குறாங்க. அவங்களாம் எப்படி தான் வேலை பார்க்குறாங்கன்னு தெரில, உடம்புலாம் ஒத்துழைக்குமான்னு தெரில. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒர்க் பண்ணுறது தப்பு இல்லை, அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டா இன்னும் பிரச்சனையே இல்லை. இன்னும் இதெல்லாம் மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வச்சு அங்கங்கே செட் பண்ணி வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, நம்ம பேஜை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோலாம் பார்க்கலாம். மோஸ்ட்லி அடுத்த வீடியோ ஏதாவது ஒரு ட்ராவல் லாக் இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆம்பியன்ஸில் இது வேறு ஒரு வீடியோவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. மேபி வரலாம், ஆனால் 99% கிடையாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அடுத்து ஒரு ட்ராவல் லாக் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. சம்மர்னால ஹெல்த்தையும் பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.